மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். உன் தாய் கொடுத்த உன் உடல் தான் கோவில். உன் தந்தை கொடுத்த அந்த உள்ளந்தான் உனக்கு ஆலயத்தினுடைய தொழக்கூடிய இடம். நீ உன்னை நீயே நிர்ணயிக்கு. அதாவது சூரிய கதிர் வருவதற்கு முன்னாடி 3 to 5 வரையும் அந்த பிரபஞ்சத்தில் வந்து கொட்டுது, நீல நிறத்தில் கொட்டுது. அதை ரிசீவ் பண்ணு. நீ ரிசீவ் பண்ண உன்னுடைய தர்ம கர்மத்துக்கு ஏற்ப அது எடுத்துகிட்டு போவோம். உன்னை நல்ல ஒளி விளக்காக அதை எடுத்துகிட்டு போவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகமே வேலை செய்யாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆன்மீகம் என்ன சொல்லுது, நீங்கள் விடிய காலையில் இருந்து தன்னை தானே யோசிங்க. தன்னை தானே என்ன யோசிக்கிறது, வேண்டாம். சூரியனை முடிச்சு பாரு, கையை குறுக்க விடு, 7 நிறமும் தெரியும். நான் கற்றுக் கொடுக்குறது ஒன்றை வந்து இதுவரையும் நீங்கள் இன்னும் யாருக்கும் சொல்லாது. நான் சொல்கிறேன், உன் உருவத்தை எங்கே பார்ப்பேன்? கண்ணாடியில். வள்ளலார் என்ன செஞ்சார்? அந்த கண்ணாடியில் உருவத்தை மறைஞ்சி காட்டினார். கண்ணாடியே சொல்ல மாட்டேது அவர் உருவம். ஏன்னு கேட்டால் ஒளி தான் காட்டினார். நான் வந்து உன் முன்னாடி உன் உருவத்தை நான் அந்த சராசரத்தில் காட்டா, இதுக்கு நான் உதாரணம் சொல்லி தான் தீரணும். ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் சொல்கிறான் உருவத்தை வெளியில் பார்க்கலாம். நான் என்ன செஞ்சேன்னா, கோவம் வந்து திருவாரூரில் தலைமாட்டில் வந்து லூசு பசங்க எல்லாரையும் பிடிச்சி ஏமாற்றிக்கிட்டு திரியிறானேன்னு திட்டிட்டு படுத்துட்டேன். பொழுது முடிஞ்சது புறப்பட்டேன். கமலாலயத்தில் போய் குளிக்கிறேன். கமலேஸ்வரர் அந்த இது போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே வரும்போது ஒருத்தர் என்னன்னா, ஒரே கூட்டமாக இருக்குது. என்னடா கூட்டமாக இருக்குன்னா, அங்கே போனோன்னே அங்கே ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்குது. அங்கே ஒருத்தர் இந்த ருத்ராட்சம் மாலையெல்லாம் இதெல்லாம் கட்டி விட்டுக்கிட்டு இருந்தார். அங்கே போய் நின்னோன்னே நான் ஒரு வாரத்தில் நிற்கிறேன். அவர் எல்லாருக்கும் இதெல்லாம் கட்டி விட்டுருந்தார். என்னை திரும்பி பார்த்தாரு. நான் அவரை பார்த்தேன். எல்லாம் லூசு பாய் என்ன ராத்திரி கேட்டேன், நீ பாருங்க. அப்போ நீ என்ன செய்வ? நான் கேட்டது இங்கே 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட, நான் கேட்டது நைட்டில். நான் காலையில் வந்து கமல முனிவர்கிட்ட வந்து நிற்கிறேன். அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாரு. நான் இங்கே போகிறேன். எப்பொழுது உன்னுடைய இயற்கையோடு நீ பயணித்தால் உன்னை சரியான பாடம் கற்றுக் கொடுக்கும்.